பினாங்கு தீவு கடற்கரைகளுக்கு வளர்ப்பு பிராணிகளை உடன் கொண்டு வரக்கூடாது என்ற விதிமுறைகள் எதுவும் இல்லை. MBPP எனப்படும் பினாங்கு தீவின் மாநகர் மேயர் ராஜேந்திரன் ஆந்தனி அவ்வாறு கூறியுள்ளார். தஞ்சோங் பூங்கா கடற்கரைக்கு 3 வளர்ப்பு நாய்கள் கொண்டு வரப்பட்டது சமூக ஊடகத்தில் சர்ச்சையானது குறித்து அவர் கருத்துரைத்தார். உரிமையாளர்கள் தங்களின் வளர்ப்பு பிராணிகளை தாராளமாக கடற்கரைகளுக்கு கூட்டிச் செல்லலாம். ஆனால் கயிற்றால் கட்டப்படாமலோ அல்லது உரிமையாளரின் கட்டுப்பாட்டில் இல்லாமலோ அவை சுற்றி திரிந்தால் அப்போது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் அவர். அதோடு வளர்ப்பு பிராணிகள் அசுத்தம் செய்தால் அதனை சுத்தம் செய்ய வேண்டியது உரிமையாளர்களின் பொறுப்பு, இல்லையென்றால் அபராதம் விதிக்கப்படும். திருநாய்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படுவதால் அவ்வாறு கடற்கரைகளுக்கு கூட்டி வரப்படும் வளர்ப்பு பிராணிகளுக்கு MBPP-யின் உரிமம் இருப்பதை உரிமையாளர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் ராஜேந்திரன் சொன்னார். முனிஸ் என்ற பெயரில் சமூக வலைத்தளவாசி ஒருவர் அந்த தஞ்சோங் பூங்கா நாய்கள் விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்திருந்தார். நம் கண்களுக்கு தெரியாத நோய்களை நாய்கள் கொண்டு வரலாம் என்பதால் கடற்கரைகளுக்கோ அல்லது கடலுக்குள்ளோ அவற்றை அனுமதிக்க கூடாது என அவர் பதிவிட்டார். தவிர தஞ்சோங் பூங்கா கடற்கரைக்கு அதிகமான முஸ்லிம்கள் வருகை புரிவதாகவும் அவர் தெரிவித்திருந்தார்.